இந்த மாசம் ஃபுல்லா தியானிச்சுட்டு இருக்கிறோம். பரிபூரணத்தையும் கொடுக்கிற கர்த்தர். உபாகமம் 28:11 சொல்லுது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கண்களை மூடுவோம். நம்முடைய சகோதரர் அருள்ராஜ் ஐயா அவர்கள் ஜெபிப்பாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். மைக் கொடுப்போம். ஆராதனை கர்த்தாவே, அப்ப ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே கனநித்திர ஆவிகளையும் கர்த்தாவே என் தேவனாகிய தகப்பனே வாரி கொண்டு போகாதபடி கர்த்தாவே எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தாவே உமையே சார்ந்திருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனாகிய தகப்பனே அப்பா, கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே நாங்கள் கூர்ந்து கவனிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனாகிய தகப்பனே, நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தாவே உன்னுடைய பிரசன்னத்தை பெற்ற மக்களாய் கடந்து போக ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. மிகுதியான நேரங்களிலே கர்த்தாவே உங்களுக்கு கிருபையானது கர்த்தாவே எங்களை பின்தொடர உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு சத்தமா ஒரு 3 அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். எவ்வளவு அழகா இருக்குது கேட்கறதுக்கு. அல்லேலூயா. பரலோகமே மகிமைப்படுது. அல்லேலூயா. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. கடந்த வாரத்துல பரிபூரண நன்மை, பரிபூரண சமாதானம், பரிபூர்ண கிருபை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப இந்த பரிபூர்ணத்தையும் கொடுக்கிற கர்த்தர் எதை விரும்புறாரு அப்படின்னு ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு சொல்லி அதுல இருந்து நான் இந்த சப்ஜெக்டை முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. இது முடியாது, ஆனா தொடர்ச்சி தான். இது முடியற ஒரு காரியம் இல்லை, இன்னும் தொடர்ச்சி இருக்குது. அல்லேலூயா. அப்ப பரிபூர்ணத்தையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி, அப்போ குடும்பம் எப்படி இருக்க வேணும் அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த பரிபூரணத்தை குறித்து உள்ள எடுத்துட்டு வர போறேன்.